ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு ஆர்மி எஃப்எஃப். எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோபி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை ஸ்கூல் லவ்வோட தான் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? சரி, 4th பார்ட்டில் நம்ம கடைசியாக இதோட பார்த்துட்டு போனால் இங்கே நீங்கள் வயனாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் எவ்வளோ பெரிய விரிசல். நம்ம வராமல் இருந்திருந்தோம்னா அவங்க 3 பேர் நல்லா தானே இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே மூல காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூலை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஸ்கூலை பார்த்துட்டு அந்த இடத்துல கடைசியாக நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வருவோம்ல, அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து பேசிவிட்டு ஃபைனலாக ஒரு குட் பை சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு, அதாவது ஸ்கூலை விட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. எங்கே தேயோங் எங்கே போனாலும் ஒன்று விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இங்கே ஒரே பார்வை ஜேகேவை பார்த்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவள் போகிறதுக்கு முக்கியமான காரணமே நீ தான்டா. நீ மட்டும் லவ் பண்ணுறன்ற வார்த்தை மட்டும் அவள்கிட்ட நீ சொல்லணும்னா எதுக்கா இந்த அளவுக்கு பெரிய சீனாக ஆக போகுது சொல்லு பார்க்கலாம். டேய், அவனை பேசாமல் வாய் மூட சொல்லுடா, எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா அழைச்சிட்டு இவர் போகிறாரு. சுகா 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு எவன் கூடடா போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இங்கே தரதாதுன்னு கையை எழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இங்கே ஜிம்மினா அவ்வளோதானா, நான் நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கேன், நான் என்னென்னமோ நடந்திருக்கு, ஆனால் வயன் இருந்த அளவுக்கு எனக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் வரவே இல்லை. ஏன் வயன் ஏதோ பண்ணுறா, அதனால தான் இத்தனை பேர் ஃபாலோ ஆகுறோம் போல் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் உங்களை நினச்சி ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். ஸோ டைம் ஸ்கிப்ஸ். இப்போது நீங்கள் வேறு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த ஸ்கூல் பிடிக்காது தான். ஏன்னா நீங்கள் லவ் பண்ணது என்னமோ அந்த பிளேஸ், அங்கே இருக்கிற மனுஷாளுங்க, அங்கே இருக்கிற தேயாங், எவ்ரி திங் கல்ச்சுரல்ஸ். ஸோ இந்த ஸ்கூல்லையுமே கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க போல். அந்த ஒரு சீசன் வந்துச்சுன்னா அந்த ஒரு சீசனில் எல்லா ஸ்கூல்லேயும் டேட் மட்டும்தான் மாறும், மற்றபடி அதே மாதத்தில் இல்லைனா அதுக்கு முன்ன பின்னணியில் தான் வைப்பாங்க. ஸோ இங்கேயும் கல்ச்சுரல்ஸ் அடிப்படுது. ஐயோ கல்ச்சுரல்ஸா, இந்த பேரை கேட்டாலே எனக்கு தலையெல்லாம் கட்டுன்னு சுற்றுது. நம்ம ஒன்று நம்ம சோழி ஒன்றுன்னு இருந்துடணும்ப்பா, எதுலேயுமே உள்ளே போகக்கூடாது, படிப்பு மட்டும்தான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லாத மாதிரி லைக் யாருக்கிட்டையுமே நீங்கள் பேசவே கிடையாது. பக்கத்தில் ஒரு பொண்ணு உங்ககிட்ட தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கா, ஆனால் உங்களுக்கு பேசணுன்னு இன்டென்ஷனே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்க மைண்டு. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ஒரு மாதிரி சேடாக. உங்கள் அம்மா கிட்ட என்ன நடந்தது இன்றைக்கி டே 1 கூட. ஸோ உங்கள் அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தலைவலிக்குது, நான் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பி அப்படியே உங்கள் ரூமில் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே கையில் மொபைல் அப்படியே போயிட்டு தேவங்க கால் பண்ணி பேசலாமா அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நீங்கள் போகிறீங்க. ஆனால் இல்லை வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம அவங்க லைஃப்பில் போகிறது தப்பு, வேண்டாம் வயன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு சாப்பிடவே இல்லை. ஒரு 2-3 வாய்க்கு மேலே உங்களுக்கு சாப்பாடே செல்லலை. போதுமா, வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே நம்ம படுக்க மாட்டோம், ஆனால் நம்ம சும்மா அப்படியே தூங்க மாட்டோம், ஆனால் படுத்துருப்போம்ல போதுன்னு. எதுக்கு படுத்துருக்கோம் ஏன் படுத்துருக்கோன்னே தெரியாது. மைண்டு ஃபுல்லாகவே ஃபுல் ஆஃப் மெமரிஸாக இல்லை வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பெட்டில் அப்படி சும்மா படுத்துட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டே இப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. திடீர்னு பார்த்தா சத்தம். என்ன அது சத்தம்? ஒரு வேளை ஜங்குக்கு வந்துட்டானா? அவன் சொல்லியிருக்கானே
அன்னைக்கு நைட்டு விண்டோ வழியாக வந்தேன்னு நேற்று கூட என்னை கடத்தும் போது கூட என் ரூமுக்கு வந்து என் மொபைலையே எடுத்துகிட்டு வந்துடுறானே, கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஜன்னல் சைட் போகிறீங்க. ஒரு பயம் வந்துருச்சு. ஜங்குக்கும் உங்களை நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படியே லைட்டாக பிக் பண்ணி பார்க்குறேன். கையை கூட்டுறி முடியல, அப்பா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே கீழே குனிறீங்க, பார்த்தா அது தேவங்க நீயா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே நீங்கள் உங்களுக்கு அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இல்லை, பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஹெல்ப் வேணும். ஏன்னா இது அவரோட லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல், இதுமாரி எங்கேயும் ஏறினதில்லை போல். ஒரு வழியாக நீங்கள் கஷ்டப்பட்டு அவர் அப்படியே தூக்கி அப்படியே பொத்துன்னு இப்போ 2 பேருமே உங்களோட அந்த பெட்ரூமில் விழுந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே மூச்சு வாங்குது. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரணும் நீனு, லூஸாடா நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தேவங்கிட்ட. அதே தான் கேட்குறேன், லூஸாடி நீ? நான் என்ன பண்ணேன்? ஏன் என்னை பார்த்து அப்படி கேட்குற? ஏய் லூஸு, ஒன்று யார் டிசி வாங்க சொன்னா? என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்படி தான் விட்டுட்டு ஓடுவியா? எந்த நம்பிக்கையில் அடி ஒன்று நான் லவ் பண்ணுறது? ஆளை பாரு, ஏன் உன்னால் உன் லவ்வுக்கு ஸ்ட்ராங்காக நிற்க முடியாதா? ஹலோ, நான் இன்னும் என் லவ்வை சொல்லப்பா, கிழிச்ச எனக்கு தெரியாது உன் மூஞ்சில் என்ன இருக்குன்னு, அப்படியே எழுதி ஒட்டியிருக்கு. எங்கே என்னை தாண்டி உன்னை வேறு யாராவது யோசிக்க முடியுமா? சரி, அவன் உன்னை கடத்திட்டு போன என்னடி பண்ணா சொல்லாது முதல்ல. உன் மூஞ்சி அதுக்கப்புறம் சரியே இல்லை, ஏதாவது பேசி பிரெயின் வாஷ் பண்ணுறேன்னா? அதெல்லாம் இல்லை. நீ முதல்ல இந்த வீடை விட்டு போ. நான் தான் உன்னை காண்டாக்ட் பண்ணாமல் இருந்தானே, உனக்கு அறிவு இல்லையா? இப்படி அடுத்த ராத்திரியில் உட்காந்து ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு வெக்கமே இல்லாமல் அவளே வர திட்டிகிட்டு இருக்க. போ முதல்ல நீ. லூசு, நான் திட்டுவேண்டி, எனக்கு இல்லாத உரிமையா? நான் லவ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உன்னை பண்ணாததானா? நான் அதை மீன் பண்ணல, ஐ மீன் கிஸ். ஒரு நிமிஷம், நீ முதல்ல என்ன நடந்துச்சு நேற்று? அதை முதல்ல சொல்லு. நேற்று நடந்துச்சு, அதாவது அன்னைக்கு அவனை கிட்னாப் பண்ணிட்டு போன அன்னைக்கு என்ன நடந்துச்சு முதல்ல தெளிவாக சொல்லு. என்னை கிட்னாப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தான். என்ன தான் நீ லவ் பண்ணணும், என்ன ஒன்று ஒரு விஷயம் பண்ணாலும் தேவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கணுமா? மயிரம் அவன் பெரிய என்னது இளவரசன் அப்படி இல்லைன்னா ராஜான்னு மனசுக்குள்ளே நினப்பான் அவனுக்கு. அவனை தூக்கி எதுக்கு நீ முதல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணுமாம்மா? பைத்தியக்கார கம்யூனிட்டி மேலே சொல்லு நீனு அப்படிங்கிறாரு. அவனுக்கு அவனை லவ் பண்ணுறது பிடிக்கல. அவன் என்ன சொன்னான்னா, அவன் தான் என்னை லவ் பண்ணான்னு தெரிஞ்சு நீ ஏன் விலகக்கூடாதுன்னு. அதே கேள்வி நான் அவன்கிட்ட கேட்டேன்னு நான் தூக்க மாட்டிப்பானாம்மா? பாரு, இதெல்லாம் நினச்சா அவன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காத. நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இதை பாரு, எப்போ அவன் என்னை நண்பனாக நினைக்கலையோ அதுக்கப்புறம் நான் என்ன மயத்துக்கு நான் நினைக்கணும்? சொல்லுடி. இப்படிப்பட்டவன் கூட தான் நான் பழகியிருக்கேன் நான் இத்தனை வருஷம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. எப்படிப்பட்ட பையன் தெரியுமா? எனக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான் தெரியுமா? இப்போது அந்த ஜங்குக்கா இது அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னால் அதை நம்பவே முடியல. அப்போல்லாம் சும்மா சும்மா பேருக்கு என் கூட இருந்தானா இல்லை என்னை யூஸ் பண்ணிக்கிட்டானா எதுவுமே எனக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்குன்னு அவன் கேட்டாங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் என்கிட்ட தள்ளி தான் இருந்தியா? இதுக்காக தானா? இல்லைனா திருப்பி என்னை கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? ஏன் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னா? நான் அப்படி சொல்லவே கிடையாது. உனக்கு கிடைக்காத அளவுக்கு அவனால் மாற்ற கண்டிப்பாக முடியும். அதையும் தாண்டி என்ன ஏதாவது பண்ணிட்டானா, ஏதாவதுன்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னால் லைஃப் டைமில் ரிக்ரெட் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாரு.
அப்புறம் எப்படியோ சொல்லி சமாளிச்சு அவனை அந்த இடத்த விட்டு வெளில வந்தேன். அதான் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஸ்கூல் எப்படி இருக்கும் எனக்கு புதுசாக இருக்கிறது. ஃபஸ்ட் டே எங்கேயோ கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க போல். கல்ச்சுரல்ஸ்னு பேர் எடுத்தாலே ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க. நான் எதுலேயுமே ஜாயின் பண்ணல. படிப்பு உண்டு, நான் உண்டுன்னு இருக்கலான் இருக்கேன். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ மனசு விட்ட மாதிரி பேசுகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற? நான் பார்த்த அந்த போல்டான அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிற அந்த ஒய்யன் காணுமே, எங்கே அவ அப்படிங்கிறாரு. தெரியல, அதெல்லாம் உங்கள் ஸ்கூல்லே மறைஞ்சு போயிடுச்சோ என்னமோ. அதெல்லாம் உங்கள் ஸ்கூல், அது நம்ம ஸ்கூல் தான் எப்போயுமே. சரி, டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாதுல்ல, தப்பாயிடும். பார்த்துப்போ. நான் வேணா என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் பண்ணவா? எதுக்கு? உங்கள் அம்மா அப்பா டோரை ஓப்பன் பண்ணுறியா? வசதியாக இருக்கும் கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு. அட பாவி அப்படிங்கிறீங்க. இப்போ என்ன ஆளப்பாரு, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஹைட்டுன்னா எனக்கு கொஞ்சம் பயண்டி. ஆனால் ஏதோ ஒரு வேகத்தில் ஏறி வந்துட்டேன். இறங்குறது ஹைட்டை பார்த்தாலே அப்படிங்கிறாரு. இதை பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குறேன். என்ட்ரன்ஸ் வழியாகவே நீ போ இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பீக் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா எல்லா ரூம்லும் க்ளோஸில் தான் இருக்குது. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் பண்ணுறீங்க. ஸோ அவரும் பொறுமையாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ லைட்டாக குனிய சொல்கிறீங்க. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே குனிகிறாரு. குனிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஹாலுக்கும் வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க. இப்போ பொறுமையாக கதவெல்லாம் லாக்கெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிவிட்டு போ, பார்த்து போ, பயப்படாமல் போ, என்ன எதுவும் ஆகாது. ஓகே வயன்? சீக்கிரம் போ, டைம் ஆகுதுடா. லவ் யூடி. உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன், சரியா? இது சும்மாலாம் சொல்ல. ஐயோ, இந்த நேரத்தில் சொல்கிறதா அது? துப்பார், ஐ லவ் யூ, சரியா? சரி, நீ போ. நீ ஏன் சொல்கிற வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கேன், பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அப்பாடா, இந்த வார்த்தையெல்லாம் அந்த ரூமில் இருக்கும் போது சொல்ல மாட்டான் மயிரான். கதவை தாப்பா போட்டுட்டு யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணும் போது சொல்கிறான் பாரு. வர ஆத்துறதுக்கு ஏதோ போ, பார்க்க அழகாக இருக்கான். ஐயோ கடவுளே, எனக்கு என் மனசை கஷ்டப்படுத்தவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக திரும்புகிறீங்க. தண்ணி வேறு தாகடிக்குது. சரின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்போ பெட்ரூமுக்கு வரீங்க. பார்த்தா பொதுன்னு யாரோ திருப்பியும் சத்தம் கேட்குது. ஏதாவது விட்டு போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு நம்ம சர்ச் பண்ணுவோம்ல, அது மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜேகே. நீயா அப்படிங்கிறீங்க. ஏன் வேறு யார் வேறு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தா? ஒன்றும் இல்லை, இந்த நேரத்தில் எங்கே வெளில போயிருந்தா? ரூமில் நீ காணும். தண்ணி குடிக்க போயிருந்தா. தண்ணி தான் இங்கே, வாட்டர் பாட்டில் இங்கே இருக்கே. எனக்கு தாக அடிச்சது. அங்கே ஜில் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு ஃப்ரீசரில், அதனால் அதை குடிச்சிட்டு வந்தேன். எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டு தான் போகணுமா? அவரை டக்குன்னு உங்களோட வந்து ஹக் பண்ணிக்கிட்டு மிஸ் யூ ஸோ மச், மிஸ் யூ. எதுக்கு ஸ்கூல் மாறினேன்? ஐயோ அதே கொஷினா? சும்மா தான் போர் அடிச்சுது. எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எனக்கு பழக்கமாயிடுச்சா, அதான் சரி கழுத அடுத்த ஸ்கூலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் புதுசான்னு சொல்லிட்டு மாறிட்டு. வேறு ஒன்றும் இல்லைடா.
உனக்கு என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா அப்படிங்கிறாரு. பின்ன எரிச்சலாக கிளப்பிக்கிட்டு போமல்ல நீனு, இன்றைக்கி நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். பாரு ஜேகே, ரொம்ப விளாடாத, முதல்ல கிளம்பு. எங்கள் அம்மா அப்பா எப்போ வேணாலும் இந்த ரூமுக்கு வருவாங்க. சும்மா உட்காந்து சீன் போட்டு நிற்காத, போ. ஓ, நான் பண்ணுறதுலாம் உனக்கு சீன் மாதிரி தெரியுதா? சரி ஓகே, நான் போகிறேன். ஆனால் கண்டிப்பாக வருவேன். சரி ஓகே, பாய். லவ் யூ ஒயன். சரி, எப்படி லவ் யூ டூ சொல்லுவேன்? எனக்கா தோணும் போது கண்டிப்பாக சொல்கிறேன். நீ முதல்ல இப்போ கிளம்பு. சரி ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போதையும் ஜங்குக் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நீங்கள் அப்போ தான் படுத்து தூங்குறீங்க, கண்ணை மூடி பார்க்குறீங்க. பார்த்தா தேயும் சொல்ல போகும்போது லவ் யூ சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி ஜங்குக் போகும்போது லவ் யூ சொல்லிட்டு போகிறாரு. இவனுங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ள கை வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 1/2 hour கழிச்சு திருப்பியும் ஜன்னல்லேருந்து சத்தம் வருது. யாருடா அது அப்படி சொல்லி கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதே மாதிரி தேவும் கஷ்டப்பட்ட மாதிரி இங்கே ஜிமின் கையை கொடுங்கிறாரு. நீங்கள் நீ எதுக்கு இங்கே வந்த? முதல்ல கையை கொடுறி. ஐயோ கையை வலிக்குது, விழுந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கை அந்த அந்த ஜன்னலை பிடிச்சிட்டு நிற்கிது, இன்னொன்று ஒரு கை ஹெல்ப்புக்காக வெயிட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அதை எடுத்து லொட்டுன்னு ஒரு கை தொங்குதில்ல, அந்த கையை வச்சு அடின்னு அடிக்கிறீங்க. வலிக்குது கையை பிடிடி கையை. முடியாது, நீ என் வீட்டுக்கு வராத கையை எடு அப்படி சொல்லிட்டு கையை தள்ளி விட்டிங்க பாருங்க. அப்படியே அந்த ஃப்ளோர்லேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து சரையாட்டி முதுகுல ஜிமினுக்கு. சாப்பிட சாமி, உனக்கு நல்லா வேணும், இதுக்கிட்டே அந்தமாரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முதுவை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. பின்ன நீ பண்ணுறதுக்கெலாம் பண்ண மாட்டாங்க, இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிருக்கேன், சாவடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் அப்படியே இறுக்கி சாத்திட்டீங்க. சார் நீங்கள் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவளுக்காக கஷ்டப்பட்டு அடுத்த ராத்திரியில் செவரெல்லாம் குதிச்சு வந்தேனே, முதுவலிக்குது, இந்த நிலமையில நான் எப்படி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஜன்னல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் திறப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. வாய்ப்பே இல்லை, இருந்த லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவர் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே முதுவை பிடிச்சபடி அவர் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் இத்தனை பேர் நம்மளுக்காக வராங்கன்னு நினச்சி ஒரு பக்கம் சிரிப்பாக வருது. இந்த ஜிமின் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா காமெடியாக இருக்குது. அதே மாதிரி 2 பேரும் ரொம்ப சீரியஸாக நம்மளை லவ் பண்ணுறானுங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒரு வழியாக 4 மணி போல் உங்களுக்கு தூக்கம் வருது. நீங்களும் தூங்கிட்டீங்க. மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க போல். ஸோ அறக்க பறக்க நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஓடி போயிட்டு, அம்மா எனக்கு சாப்பாடெலாம் வேணாம்மா, நீங்கள் டிஃபன் பாக்ஸில் மட்டும் லஞ்சு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டு போடி 4 வா, அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தர நீங்கள் ஓடுறீங்க. ஸோ ஒரு வழியாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைனா உங்களை ஸ்கூலுக்கே உள்ளே சேர்த்துருக்க மாட்டாங்க போல். அந்த எட்ஜில் உள்ளே போவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல மூச்சு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு சுவர் இருக்கும், அதில் கை வச்சுட்டு லவ் பிடிச்சி இழுக்குது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைடு ஹிப்பு கிட்ட போய் கையை வச்சுட்டு அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா ரொம்ப மூச்சு வாங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். வெடுக்குன்னு திரும்புறீங்க. ஒன்று தாண்டி கேட்குறேன், ரொம்ப மூச்சு வாங்குதோ? அதுக்கு தான் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுங்கிறது. ஏன் ரொம்ப நேரம் லேட்டாக தூங்கிட்டியோ அப்படிங்கிறாரு. ஏன் எனக்கு எவ்வளோ மாதிரி இருக்கு, வாய்ஸ் அவன மாதிரி இருக்கா இல்லை ஆளே எனக்கே அப்படி தெரியணும். ஒரு வேளை அவனையே நினச்சி தூங்கினதால நம்மளுக்கு இல்யூஷன் மாதிரி இருக்கா? வயன் ஸ்கிப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு கையை உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. உன்னை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறீங்க. பார்த்தா அது தேவங்க தான் உண்மையாகவே. நீ எப்படி எங்கள் கேம்பஸில் எங்கே யூனிஃபார்ம் போட்டிருக்கா?
தேவ் நீ தானா? பின்ன என்னை பார்த்தா அடையாளம் தெரியலையாண்ணா? தானடி பார்த்தேன். உங்களுக்கு ஒன்றுமே ஒரு நிமிஷம் புரியவே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருந்துட்டுருக்கீங்க. என்ன ஸ்கூல் மாறிட்டியா? ஆ ம் ஏன் ஏன் என்ன கேள்வி இது? உனக்காக தான். என்னாலாம் நீ இல்லாமலாம் ஒன் டேலாம் டைம் தயவு செஞ்சு ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. எங்கள் அம்மா அப்பாட்ட காலில் விழாத குறையா கேட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல சீட்டு வாங்கி எப்படியோ ஒரு வழியாக ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீ எவ்வளோ தூரம் போனாலும் சரி கண்டிப்பாக வந்துடும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இது ஒரு பெரிய விஷயம் தானே. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடி வந்து உங்கள் ஸ்கூல் கேம்பஸ்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டு டெய்லியும் பார்த்துட்டு இல்லை பேசிட்டு அந்த மாதிரி போகிறது அது ஒரு வகை. ஆனால் இந்த வகை பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேர் தானே. அதனால் உங்களுக்கு நம்மளுக்காக இந்த அளவுக்கு இறங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவங்க மேலே ரொம்ப சாஃப்டான ஒரு கார்னர் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு தேவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் இன்னும் கொஞ்சம் அவர் உங்களுக்காக செஞ்சால் போதும், ஐ லவ் யூ அப்படிங்கிற வேர்டே கூட சொல்லிடுவீங்க போல். அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ தேவங்க என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாரு. நீ பாட்டு தானா? ஏன் வேறு யாராவது எதிர்பார்க்குறியா என்ன? இல்லை சுகா இல்லாமல் நீ இருக்க மாட்டியே, அதான் கேட்டேன். ஏன் என்னோட சுகாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுற போலையே? அதெல்லாம் அவன் அந்த ஸ்கூலில் தான் இருக்கான். நான் தான் உனக்காக இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னால் நம்ப முடியலையே. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குற? ஆமாம் சுகாவன் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அப்படி போடுவால? அப்படியா? ஆமாம். இனிமே ஜங்கு கூட தொல்லை உனக்கு இனி இல்லை, சரியா? எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அவன் அவ்வளோ சீக்கிரம் விடுறவன் கிடையாது. இப்போ நீங்கள் டிசி வாங்கிட்டேன்ற அடுத்த செகண்ட் அவனுக்கு தெரிஞ்சதும் அவனும் கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு வந்துடுவான். மை கெஸ். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ ஆஃப்டர்நூன் போல் பார்த்தா இங்கே ஜங்குகா வந்து நிற்கிறாரு. பையன் அப்படின்னு ஒரு கிளாஸ் முன்னாடியே வந்து நின்றுட்டாரு. எல்லாருமே யார் இந்த பையன், புதுசாக இருக்கான் நம்ம ஸ்கூலுக்கு, பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். எல்லாம் ஆணு வாயை பொழுது இங்கே வந்துட்டுருக்க ஜங்குகாவை பார்த்துட்ருக்காங்க. அதில் ஏதோ ஒரு பொண்ணு, இது என் தங்கச்சி ஸ்கூலில் படிக்கிற பையன்டி, அவள் காமிச்சிருக்கா ஃபோட்டோவை. இந்த பையனுக்கு நிறையா பேர் அந்த ஸ்கூலில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இவன் யாரையுமே அக்செப்ட் பண்ணதில்லைன்னு சொல்லியிருக்கா. அந்த அளவு இந்த ஸ்கூல் ஃபுல்லாகவே இவரை தெரியாத ஆளே கிடையாது. அந்த ஸ்கூலையும் எதுக்கு விட்டுட்டு இங்கே வரணும்? நம்ம யூனிஃபார்ம் வேறு போட்டிருக்காரு. ஆணையில் வாய்ப்பு வந்து இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்குங்க. நீயும்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உனக்காக நான் வந்துட்டேன் பையன். என்னால் நீ இல்லாமல் அந்த காலேஜில் ஸ்கூலில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீயும்மா சரி என்ன கிளாஸு? நீ அவனும் ஒரே செக்ஷனா என்ன? அவங்க இங்கே சேர்ந்துருக்கானா என்ன? முதல்ல பார்த்ததே அவனை தான், மார்னிங் தான் பார்த்ததே அவங்க. எனக்கு முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் அவன். அவன் என் கிளாஸ் இல்லையே. அப்பா ரொம்ப நல்லது. என்ன செக்ஷனு? நான் ஏ செக்ஷன். அப்பா அவன் பி செக்ஷனா? இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவனை பற்றி உனக்கு தெரியுதா? ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்ன தப்பு? நான் திருப்பி சொல்கிறேன், நீ என்ன தான் லவ் பண்ணும். பார், யாரை லவ் பண்ணோம் நீ சொல்லி எனக்கு தெரியக்கூடாது, புரிஞ்சுதில்ல? எனக்கு தெரியும். எனக்கு யாரை லவ் பண்ணணுன்னு தோணுதோ அவங்கள தான் நான் லவ் பண்ணுவேன். நீ சும்மா இனிமேல் சொல்லிகிட்ருக்காத. உன்னை யார் லவ் பண்ணுறாங்களோ நீ வேணால் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு போ. சும்மா நல்லா பார்த்துட்டு போறியா? போ. இங்கே நீங்கள் அதை மாதிரி சொன்னதும் என்ன வயன்
வாய் ரொம்ப நீளுது போல். ஆமாம், ஏன் எனக்கு என்ன பிடிச்ச லைஃப்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு அது வாய் நீளுதுன்னு அர்த்தமா? அப்போ அதுக்கு தான் அர்த்தம்னா ஆமாம் எனக்கு வாய் நீளுது தான். உன்னால் என்ன பண்ண முடியும்? கடத்திட்டு போவியா? போ, பரவாயில்ல. சும்மா நீ மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படி இல்லையா பேசாமல் இந்த டிசியை வாங்கிட்டு நீ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கூலில் படிச்சிருந்தையோ அதே ஸ்கூலில் படித்தனாலாவது உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு உனக்கு கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணுவா. அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணுற வழியை பார். அப்படி இல்லையா உனக்கு எந்த பொண்ணும் வேணான்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சு படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனீன்னா உனக்கான பொண்ணை நீயே தேடுவ. அப்படி இல்லையா தானாக வரும். அதுக்கு நீ ஏன் உயிரை வாங்காத, போ. அவர் அமைதியாக அப்படியே போயிட்டாரு. ஒரு பார்வை தான், ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டைம் போல் இருக்குது. நீங்கள் பால்கனியில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் மீன்ஸ் நம்ம ஜஸ்ட் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு என்ன நடக்குது எது நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி நம்ம வேடிக்கை பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா தேயங்கும் சுகா அதுக்கப்புறம் ஜேகே 3 பேருமே ஒன்றா வந்துட்டுருக்கானுங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் நம்ம பார்க்குறது உண்மையாக தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை லைட்டாக கசக்கி பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், அவங்க 3 பேருமே ஒன்றா தான் வந்துட்டுருக்கானுங்க. இப்போது சுகா அவங்கக்கிட்ட ஒயன் உனக்காக இங்கே 3 பேர் டிசி வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக கிடையாது. ஜேகே உன்னை லவ் பண்ணுறான், தேயங்கும் உன்னை லவ் பண்ணுறான். ஆனால் ஒன்னால் எங்கள் 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் உடைகிறதுங்கிறத என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. இப்போது நீ ஏதாவது ஒரு டெசிஷன் சொல்லு. தேயங்க லவ் பண்ணுறியா, ஜேகே லவ் பண்ணுறியா? இப்போ நான் இவனுங்களை அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, யாரை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னியோ அவங்க உன் கூட இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அவங்களுக்காக விட்டு கொடுத்துடணும். அவங்கள எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இழக்க விரும்பலை. உன் டிசிஷனை சொல்கிறியா? உனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கா? ஜேகே பிடிச்சிருக்கான்னு சொல்லு, தேயங்க விலகிடுவான். தேயங்கு பிடிச்சிருக்கா? தேயங்கிட்ட சொல்லு, ஜேகே விலகிடுவான். யுவர் சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சீக்கிரம் சொல்கிறியா? நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. யாரையுமே பிடிக்கலையா உனக்கு? அப்படி இல்லை சுகா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பின்ன அப்போது சீக்கிரமாக முடிவாக சொல்லுமா. எனக்கு தேவங்க ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் ஜேகேவையும் எனக்கு கஷ்டப்படுத்த இஷ்டம் இல்லை. அதுக்குன்னு உன் லைஃப்பில் 2 பேரையும் வச்சுக்க போறியா? சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் உன் பதில். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 டேஸ் மட்டும் டைம் தரீங்களா? அவங்க அப்படியே டக்குனு உங்ககிட்ட வந்துட்டு, என்ன மாறிட்டியா நீ? என்ன தானே லவ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி நீ இருந்த, இப்போ என்ன 2 நாள் டைம் கேட்குற? ஏய் என்னடா இப்படி பேசி அவளை பிரெயின் வாஷ் பண்ணுறியா? பார், வயன் அவளுக்கு வேணுங்கிற டைம் அவள் எடுத்துப்பா. அதுக்குன்னு உள்ளே பூந்து நீ கெடுக்காத, தெரியுதுல்ல? அவளோட இஷ்டம். அவள் யார் செலக்ட் பண்ணுறோன்னு அவன் சொல்லிட்டு தானே வந்தான். டக்குன்னு சுகா வாயை முடுங்க 2 பேரும். சரி, உனக்கு வேணுங்கிறது 2 நாள் தானே? ஓகே, தாராளமாக எடுத்துக்கோ. ஆனால் எண்ணி 3ஆவது நாள், அதாவது ஃப்ரைடே, உன் பதிலை நீ சொல்லணும், சரியா? சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வரைக்கும் உன்னை யாரும் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதபடி நான் பார்த்துக்குறேன். அப்போ நைட்டு அப்படிங்கிறீங்க. என்ன நைட்டு? ஸ்கூலில் தானே நான் டிஸ்டர்ப் பண்ணணும். தேவன் நைட்டில் வருவார், அதே மாதிரி ஜேகேயும் வருவார். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். நீ அவள் வீட்டுக்கு நைட்டு போவியா?
நீயும் போவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே முறைச்சிட்டு அப்படியே கையை ஊங்குறானுங்க. டேய் இருங்கடா, நான் ஒருத்த பேசிகிட்டு இருக்கேனே, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? சரி, நைட்டும் வர மாட்டானுங்க, அவனுங்க கூட நான் படுத்துக்கிறேன். ஓகே? சரி, நீ யோசிச்சு தீர்க்கமான ஒரு முடிவு எடுமா. சீக்கிரமாக எடு ப்ளீஸ். என்னால் எவ்வளோ நேரம் இவனுங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே ஷிகா, சாரிம்மா, உன் பிரேக்கை நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். அவங்க ஒரு நிமிஷம், நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். அப்போ அவன் பேசினா நானும் பேசுவேன். சரி, அவன் பேசிட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஜேகே விட்டு கொடுக்குறது இவனா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவன் தான் டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறானே, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே ஷுகா ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும், ஒரு கேப் வரைக்கும் அப்படியே விட்டுட்ருக்காங்க. இங்கே அவங்க கிட்ட நின்றுட்டு, என்ன தாண்டி ஆச்சு? நைட்டெல்லாம் நல்லா தானடி இருந்த, இப்போ ஏன்டி இப்படி கேட்கும் போது டைம் கேட்குற? உனக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு பழிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை அவன் ஏதாவது உன்னை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுறானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன். அப்படியே அவர் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. நான் அப்படி சொல்ல வரல அவங்க, என்ன சொல்ல வரேன்னு முதல்ல தெளிவாக கேளு. ஜங்குக்கு ரொம்ப நல்லவன், ஆனால் என்னால் அவன் லைட்டாக சைக்கோட்டிக் தனமாக நடந்துக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவன் கேரக்டர் ஃபுல்லாக என்னால் மாறிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவனே லவ் பண்ணுறியா? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நீ தான் அவன் கேரக்டர் மாறக்கூடாது, அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்லிகிட்ருக்கே. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ அவனை தான் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது. சாரி, நான் தான் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்துட்டேன் போல். நான் தான் ஃபேஸ்டாக ஆசையை வளர்த்துட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே போகிறாரு. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை பிடிக்கிறீங்க. டக்குன்னு அப்படியே உதறி விட்டுட்டு போகிறாரு. இங்கே ஷுகா ஏன் ஒரு மாதிரியாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜேகே டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டேன். அவன்கிட்ட அப்படி என்ன சொன்னேன்? அவன் உன் கையை உதறி விட்டுட்டு போகிறான். அவன்கிட்ட உனக்கு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னியா என்ன? பாரு, நான் என் முடிவை 2 நாள் கழிச்சு தான். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன், நீ ஏம்மா கோவப்படுற? நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஃப்ரைடே எப்போ வரும்? எனக்கு தூக்கமே வராது. வயன், உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன்டி. ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 சீக்ஸையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக தலையில் அப்படியே தலையோட தலையை வச்சு அப்படியே லைட்டாக மோதுவாங்களே, அந்த மாதிரி மோதுறாரு. இதை தூரத்துலேருந்து லைட்டாக இப்படி திரும்பி பார்ப்பார் பாருங்க, பார்த்தா இதுதான் இருக்கும். அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்க போலையே. எனக்கு எம்எல் ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி தான் இருந்திருக்கு, ஆனால் அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு போல். அவங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கக்கூடாது, போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, ஒரு மாதிரி மனசு ரொம்ப உடஞ்ச மாதிரி இருக்கார். அப்படியே தலை குடிஞ்சு அப்படி போகும்போது அதை ஷுகா பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஒரு மனசு உடையுது. ஏன்னா ஷுகாவுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவனுங்க அவ்வளோவா பேசிக்கலைன்னாலும் ஒன்றா தான் எல்லாத்துலேயுமே இருப்பானுங்க. தோயன் பிள்ளை என்ன சொல்கிறது? ஏன் யாரை பிடிக்கும்னு தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் மனசை அவங்க மாற்றிப்பாங்கல்ல. நான் அன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா, அட்லீஸ்ட் அன்னைக்கு சொன்னதுக்கப்புறமாவது அவள் சொன்ன விஷயத்தில் ஸ்டேபிளாக நிற்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஷுகா அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே லைட்டாக ஜங்குக்கை தள்ளி விட்டுறீங்க. சரி நான் வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்குக் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த 5th பார்ட் முடியுது. அந்நிய பயசராங்க மிஸ் ஓவராக நிக்கோ நிக்கோ நீ